அங்க வேடிக்கை பார்த்ததுல அந்த ரோபோட் வந்ததையும் நான் கவனிக்கவே இல்லப்பா. நமக்கு நல்லா தங்க ஊத்திட்டாங்க. இப்ப நம்ம டொக்கா மாட்டோம், என்ன பண்றது? பில்லு, நீ கவலைப்படாத. நேத்து ராத்திரி அந்த டைம் மிஷினோட டிராயிங்க நீ பண்ண ஞாபகம் இருக்குல்ல? அத பார்த்து நான் ஒரு டைம் மிஷினை உருவாக்கலாம். கடந்த காலத்துக்கு போய் அந்த பயங்கரமான சம்பவத்தை தடுத்து நிறுத்தி இந்த கோரமான ஃபியூச்சர்ல இருந்து தப்பிச்சிடலாம். பக்காவான ஐடியா கொடுத்துட்டப்பா, உடனே அதை அமல்படுத்துவோம் வா. பில்லு, நீ சொல்ற அந்த டைம் மிஷின் டிராயிங் இது இல்லையே? என்ன அப்படின்னா டைனோசர் டைம் மிஷின்ல மூழ்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப வர வழியே இல்ல, காலையில வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். நாளைக்கு காலையில கண்டிப்பா அது காலை கடனை முடிக்க வெளியே தான் வரும். அப்ப அந்த டைம் மிஷினை வச்சு நம்ம வீட்டுக்கு போயிடலாம். பில்லு, உண்மையை சொல்லு, நீ டைம் மிஷினை வரைஞ்சியா இல்லையா? அது நான் வரையிலப்பா. டைம் மிஷினை வரையறது கஷ்டமா இருந்துச்சா, அதனாலதான் நான் டைனோசரை வரைஞ்சிட்டேன். எப்படி இஷ்டப்படல? இதுங்களுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டோமா? இப்ப நம்மள கூப்பிட்டு வச்சு கொட்டு கொட்டு கொட்ட போறானுங்க பாரு. குட் மார்னிங் எலும்பா. பொழுது விடியறதுக்குள்ள உசுர பறிக்க வர்றது சோக்கா இருக்குது. லெப்டினன்ட் கான், மரியாதையா என் கூட வந்து வாங்கி தரேன் பட்டர் நான். பட்டர் நான்லாம் வேணாப்பா. ஒரு மனுஷனை நிம்மதியா டிவி பார்க்க விட மாட்டியா? முதல்ல இங்க இருந்து கிளம்பு கிளம்பு கிளம்பு. ஓ லெப்டினன்ட் கான், கொஞ்ச நேரத்துல நீ உலகத்தை விட்டே வா. என்ன? எனக்கு தான் இப்ப எந்த பிரச்சனையும் இல்லையே. எங்க குடும்பத்துல எல்லாருக்கும் இப்படி ஓட்ட இருக்கும்பா. எனக்கு ஹார்ட்ல ஓட்ட, எங்க அப்பாக்கு மூளையில ஓட்ட. இந்த ஓட்ட தான் உனக்கு வச்சிருச்சு வேட்டை. அதனால நீ பண்ணாத சேட்டை என் கூட வா பாதாள கோட்டை. எப்படி ரைமிங்க டைமிங்ல அடிக்கிறப்பா. பிரீத்தி, பில்லு, வேலை செய்ய விடாம ஏன் பண்றீங்க? லொல்லு, அடம் பிடிக்காம செல்லு. எங்களை அனுப்பிட்டு நீ என்ன பண்ண போற? நாங்க எங்கேயும் போறதா இல்ல. ரெண்டு பேரும் நான் சொல்றத கேட்டீங்க. நான் வரும்போது முட்டாய் வாங்கி வருவேன். நீ எங்களுக்கு முட்டாய் வாங்கிட்டு வர போறியா? நீ தான் எங்களோட அடிமை, அதனால எங்க பேச்ச நீ கேளு. அடிமையா? என் பேரு எலும்ப, நான் உங்க நண்பன். எங்க நண்பன் சொல்லி எங்களை அசிங்கப்படுத்தாத. நீ எங்களோட நண்பன் சொன்னா எல்லாரும் எங்களை தான் கிண்டல் பண்ணுவாங்க. நீ மட்டும் தனியா வந்து இங்க விளையாடுற, ஆனா எங்களை கூப்பிடவே மாட்டேங்கிற. யோ எல்மா, நீ ரொம்ப மோசம். நீ சொல்றது 100க்கு 100 சரிதான் பில்லு. அது நான் கேப்ல கோத்து விட்டு ஓடுறியா? Aren't you forgetting something? Was it my deodorant? Oh no, that's you. Fine, get on. I'm okay. போர் அடிக்குத. போற வரைக்கும் ஒரு நல்ல குத்து பாட்டு கேட்கலாமா? என்ன உனக்கு நீயே ஊதிக்கிறியா சங்கு? எனக்கு சங்கு ஊதுறது இருக்கட்டும், முதல்ல உனக்கு ஊதுறேன் பாரு. என்ன வண்டி ஓட்டுற நீ? அது கூட நானே ஓட்டுறேன். ஏய் பிரீத்தி, உன்னாட டிரைவிங் லைசென்ஸ் இல்ல. நீ எல்லாம் ஓட்ட கூடாது. பிரேக் போடு. Oh, totally not my fault. ஓவரா சீன் போட்டல்ல எலும்பா. இப்ப எப்படி சுக்கு நூறா நொறுங்க போறன்னு பாரு. ஆமா, இந்த பட்டன் எதுக்குன்னு தெரியலையே, புதுசா இருக்கு. இந்த ஓட்டம் எப்படி வந்துச்சுன்னு இப்பதான் தெரியுது.
சந்தோஷமா. உன்னால எலும்பன் கருப்பன் ஆயிட்டேன். இப்ப எதுக்கு புலம்புற? இப்படி நடந்தது யாருக்கும் தெரியாது. இப்ப யாருப்பா? நான் தான் முசுக்குட்டி குள்ளு குழுகுன்னு உங்க கூட இருக்கலாம்னு வந்திருக்கு. எங்க வீட்ல உனக்கு இடம் கிடையாது, கிளம்பு. நீங்க பண்ற ரகல போது என் வேலை. போனா போது விடு. எங்க அப்பாவு கொடுத்த வாரத்துக்கு ஒரு வேலையில இருந்து தூக்குவாங்க. அவர் என்ன கவலையா பண்றாரு? என் புள்ள சொல்றது சரிதான். வேலை போனா போயிட்டு போகுது. என்னையும் தான் வேலையை விட்டு தூக்குனாங்க. அதை நினைச்சு நான் அழுதுகிட்டா இருக்கேன். ஒருத்தன் வேலைக்கு போன இடத்துல ஜூஸ் குடிச்சாங்கிறதுக்காக வேலையை விட்டு தூக்குனா அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? எனக்கு என்ன சொன்னீங்க? நான் எதுவும் சொல்லல. சொல்லி விட்டு துரத்தி போட்டாங்க சொன்னீங்க. நான் எப்போ அந்த மாதிரி சொன்னேன்? எனக்கு எதையும் மறைக்காம சொல்லி போடுங்க. அப்புறம் அப்படியே சொல்லிட்டேன். ஈட்டிய மூக்கு முன்னாடி காட்டி கேட்டா நான் என்னத்த சொல்றது? அங்கிட்டு நெல்லுங்க. பில்லு பிரீத்தி, உங்களால மட்டும் கிழிஞ்சது என் சீட்டு. உங்க 2 பேருக்கும் வச்சிடுவேனா வேட்டு. இந்த பேச்சுக்குள்ள உனக்கு குறைச்சல் இல்ல. ஓ இல்வா, யாரு உன் முகத்துல புள்ளி வச்சு கோலம் போட்டுட்டு இருக்கிறது? அங்க பாருங்க. மிஸ்டர் எலும்பு, உங்க சக்திகளை தவறா பயன்படுத்துறதால உங்களை நாங்க கைது பண்றோம். இவரு பார்க்க நமக்கு அப்படியே இருக்காரு. சரி ஐயா, எனக்கு 2 இட்லி, அப்புறம் செட் தோசை, கட்டி சட்னி, அப்புறம் மறக்காம வடக்கடி எடுத்தாங்க. ஏன்னா வடக்கடி சாப்பிடலன்னா ஜட்ஜையா, நீங்க பார்க்க நல்ல ஒரு ஆட்டம் தெரியுறீங்க. அப்ப நான் என்ன கெட்டவனா? என்னது இது? இங்க என்னப்பா நடக்குது? வணக்கம், வந்தனம். உங்களை நீதிமன்றத்திற்கு வரவேற்கிறேன். யோ பெருசு, உன்னது நாங்க அடிச்சு துவைச்சு அனுப்பிட்டோம்ல. அதனாலதான் இன்னைக்கு உங்களை அடிச்சு துவைக்க வந்திருக்கேன். அங்க இருந்துகிட்டு ஓவரா பேசாத கோணமுக்கா. தைரியம் இருந்தா கிட்ட வா, உன்னை அடிச்சு பொழக்கிறேன். என்ன மண்டை ஓட்டு தலையா, இப்படி எல்லாம் கோர்ட்ல வந்து பேசக்கூடாது. பொறுமையா இரு. இந்த பொடி பசங்களோட சேர்ந்து உன்னோட சக்திகளை தவறா பயன்படுத்தி இருக்கேன்னு குற்றம் சுமத்தி இருக்காங்க. எந்த குற்றமும் செய்யலன்னு நிரூபிக்கப்பட்டா பிரச்சனை இல்ல. குற்றவாளின்னு நிரூபிச்சுட்டா அப்புறம் எலும்பா உன் கதை அதிரி புதிரி தான். ஒரு டைலாக் ஒழுங்கா சொல்றேன்னா பாரு. என் மொக்க போனாம போயா போ. இந்த கோர்ட்ல டீ காபி கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்கப்பா. பசிக்குதுப்பா. வாய்க்கு வந்தபடி உளராத. நான் பண்ணல என் பவரை மிஸ்யூஸ். ஓவரா பேசினா புடிங்கிடுவோம் உன் ஃபியூஸ். நீ பில்லு பிரீத்தியை எப்போ எங்க பார்த்த? எலி உசுரை எடுக்க போய் என் உசுறு இதுங்க கிட்ட மாட்டிக்கிச்சு. அப்படியா? அதெல்லாம் சரி. ஹோலி அன்னைக்கு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? ஹோலி அன்னைக்கு என்ன கோலியா ஆடுவாங்க. கலர் கலரா பூசி நிறைய சாப்பிட்டோம். எல்லாம் ஓசி. அதுக்கப்புறம் எதுவுமே சரியா ஞாபகம் இல்லப்பா. நீ வேணா அன்னைக்கு நடந்ததை மறந்திருக்கலாம். ஆனா நாங்க எல்லாத்தையும் டேட்டா பேஸ்ல வச்சிருக்கோம். முதல்ல இந்த கோடாலியை நீ பயன்படுத்தின. அப்புறமா பில்லு, பிரீத்தி, குல்லு, பில்லுவோட அப்பா, பில்லுவோட அம்மா, பில்லுவோட தம்பி, பில்லுவோட பூனை, பில்லுவோட தாத்தா, லெப்டினன்ட் கான், சிங்கர் ஜிபி, பிரீத்தியோட பாட்டி, அவங்களுடைய சொந்தக்காரங்க, அப்புறம் ஒரு டேங்க் பசங்களுடைய கேங். இது மட்டும் இல்லாம ஏலியன், ஆப்ரஹாம் லிங்கன், போஸ்ட் மாஸ்டர் சரோஜாக்கா, அது மட்டும் இல்லாம என்னோட டூப்ளிகேட், ஒரு ஆடு, அது மட்டும் இல்லாம பிரெட்டும் பயன்படுத்தி இருக்கு. இப்ப ஏதாவது ஞாபகத்துக்கு வருதா? ஞாபகம் வருது. ஆனா ஞாபகம் வந்துருச்சா? மதிப்பிற்குரிய நீதிபதி அவர்களே, இந்த எல்மம் பண்ண அலட்சியத்தினால இந்த கோடாலி பல பேர் கைக்கு போயிருக்கு. இந்த கோடாலியால இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு வைங்க. ஒருவேளை பிரச்சனை வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? இதுல நான் செய்யல தப்பு. அதுக்கு காரணமே இந்த குரூப். நல்லா விசாரிச்சு தொலைக்குங்க தொப்பு. ஓ, அப்ப நீ என்ன சொல்ல வர? இந்த பொடி பசங்க சொல்றபடிதான் நீ கேப்பேன்னு சொல்ல வரியா? நாங்க தான் எலும்பனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சே. ஓ, அப்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னா என்ன வேணாலும் பண்ணுவீங்க. அந்த கோடாலி மேல ஏறி போய் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் மேலயும் முட்டியா ஏறுவீங்க. அப்புறம் உடஞ்ச முட்டியை எடுத்து நீங்களே ஆம்லேட்டும் போடுவீங்க. அப்படிதானே? இப்படி நடக்கிறது சரியா? ஆமா, இது செய்யக்கூடாது.
கேஸ சீக்கிரமா முடிக்கிறீங்களா? நான் வீட்டுக்கு போகணும். நீங்க எலும்பனுடைய அப்பாவித்தனத்தை தப்பா பயன்படுத்தி அவனை நீங்க யூஸ் பண்றீங்க. அவன் அப்பாவின்றதுனால மனசாட்சி இல்லாம வேலை வாங்குறீங்க. இந்த எலும்ப பாதாள உலகத்து ராஜான்னு உங்களுக்கு தெரியல. உங்களை பொறுத்த வரைக்கும் இவன் ஒரு விளையாட்டு பொம்மை, அப்படிதானே? ஓகே, அடுத்த கேள்வி என்ன? நான் இந்த கேஸ்ல ஒரு விஐபி சாட்சியை கூப்பிடலான்னு இருக்கேன். அந்த விஐபி நான் தான். ஹலோ, நான் தான் கோணமூக்கன். சரி, உண்மையை சொல்லுங்க மிஸ்டர் கோணமூக்கன். இந்த சேட்டைக்கார பசங்க பண்ண சேட்டையினால நீங்களே கொஞ்ச நாள் கிறுக்கு பிடிச்ச மாதிரி அலைஞ்சுகிட்டு இருந்தீங்களா? ஆமா, நீங்க சொன்னது சரிதான். நான் இவங்கள பார்த்து பயந்தேன். இவங்க என்ன பார்த்து பயப்படவே இல்லை. கோண ஏன் இப்படி கதை கட்டி விடுற? இவனை பார்த்து நாம பயப்படணுமா? இவனை பார்த்தா குழந்தை கூட பயப்படாது. பாத்தீங்களா ஜட்ஜையா, பாத்தீங்களா இந்த பத்துக்க மரியாதை இல்லாம பேசுறாங்க. ஒரு பேயான எனக்கு மரியாதை வேண்டாமா? சின்ன பசங்களை சும்மா விடக்கூடாது. ஆர்டர், ஆர்டர். சும்மா உட்காருங்க பாட்டி, ஓவரா எமோஷனல் ஆகாதீங்க. ஆர்டர் ஏன் டைலாக் அதையே அவங்க சொல்றாங்க. இப்ப நமக்கு கிடைச்ச சாட்சிகளை வச்சு பாத்தீங்கன்னா இந்த எலும்பனும் அவன் கூட இருக்கிற பொடி பசங்களும் பொறுப்பில்லாத, பொறுமை இல்லாத, கொஞ்சம் கூட கட்டுப்பாடு இல்லாத, நியாயம் இல்லாத, குற்றம் இல்லாத குற்றவாளிகள்னு சொல்ல வந்தேன். இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு நீங்க தான் சொல்லணும். எலும்போனு கூட இருக்கிற பொடியன்களை ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? எப்பா பேரு இன்னும் வடகிரி வரலப்பா. வாய மூடு. ஜட்ஜ் ஐயா, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் நிரபராதி. இதுக்கெல்லாம் காரணமே இவங்கதான். அப்ப உண்மையே ஒத்துக்கிற. இப்ப நான் சொன்னதுல எது உண்மை, எதை நான் நீ ஒத்துக்கிட்டேன்? என்ன சொல்ல வந்தான்னு எங்களுக்கு தேவையில்லை. ஆனா உனக்கு தண்டனை உண்டு. ஏய் கூர்மண்ட, போய் சொன்னா கிழிச்சிரும் உன் தொண்டை. ஐயா, உங்க முன்னாடியே என்னை எப்படி மிரட்டுறா பாருங்க. ரெண்டு பேரும் வாய மூடிட்டு நில்லுங்க. மக்கள் கருத்தை நான் கேட்கணும். இவங்கள நாம சும்மா விடக்கூடாது. அரைச்சட்டி பச்சி, அப்புறம் சமோசா. Video by BritishRecipTublogsPot.com. அறிவு கட்டவனே, அவர் தீர்ப்பு கேட்டாரு. உன் மெனு இல்ல. இது எல்லாமே தப்பு. இல்ல, மக்கள் கருத்துப்படி இது எல்லாமே தப்புன்னு தீர்மானம் ஆயிடுச்சு. அதனால எலும்பனுக்கும் அவன் கூட இருக்கிற பொடியன்களுக்கும் கடுமையான தண்டனை வழங்கப்பட போகுது. இங்க இருக்கிற நெருப்பு குழம்ப அவங்க காதுல ஊத்துங்க. அவங்க முகத்துல கரிய பூசி அவங்க தலையை எடுத்துருங்க. இது குழந்தைங்க கார்ட்டூன்ல, அதனால வயலன்ஸ் வேண்டாம். ஐ அம் சாரி. ஜட்ஜையா, லாவாவை காதுல ஊத்துறது மட்டும் வயலன்ஸ் இல்லையா? முகத்துல கறி பூச சொன்னார்ல, அதுவும் வேண்டாம். நம்ம என்ன ஹோலியை கொண்டாடுறோம். ஜட்ஜையா, நீங்க கவலையப்படாதீங்க. இவங்களை என் கிட்ட ஒப்படைங்க. நானும் என்னுடைய அன்பு குழந்தைங்களும் பிக்னிக்கு போறோம். போற வழியில ஒரு நல்ல பாடத்தை நான் இவங்களுக்கு கத்து கொடுக்கிறேன். அப்படின்னா சரி, இந்த எலும்பனுக்கு அவன் கூட இருக்கிற பசங்களுக்கு என்ன தண்டனைன்னா அந்த கோணமுக்கம் கூட போகணும். இவங்களுக்கு நல்ல பாடத்தை கத்து கொடுங்க. அப்பதான் எதிர்காலத்துல நம்ம நேரத்தை வீணாக்க மாட்டாங்க. நோ தேங்க்ஸ் கோணமுக்கா, எங்களை விட்டுருங்க. நாங்களே எங்கேயாவது போய் ஒழிஞ்சுக்கிறோம். ஓகேவா? உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? எங்களுக்கு உங்க லிப்ட் எல்லாம் ஒண்ணும் வேணாம். உங்களை தனியா விட்டா என் பசங்க வருத்தப்படுவாங்க இல்லையா பசங்களா? ஐயா ஜாலி, அந்த எலும்பங்கிட்ட இருந்து நாம தப்பிச்சிட்டோம். முக்கியமா அந்த பசங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம். ஆமா, இவங்க யாரு? இங்க பாருங்க கண்ணா, என்ன பிடிக்கிறது அவ்வளவு ஈஸியான காரியம் இல்ல. அத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்குங்க. மரியாதையா எல்லாரும் உங்க வீட்டுல போய் தூக்கத்தை போடுங்க. இல்லன்னா இந்த கான் உங்களை காணாம ஆக்கிடுவான். No sign of the target. We must enter the domicile. Query, why are we eliminating Billy and Mandy? Our job is not to ask why. We are programmed to obey. அவங்கள காணோம். உன் சத்தம் கேட்டு அதுங்க பயந்து ஓடிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்லவே இல்ல, அவங்க இவ்வளவு நேரம் கணம் முடிச்சு விளையாண்டாங்க. அது போர் அடிச்சிருச்சு. அதனால இப்ப ஓடி பிடிச்சு விளையாடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதான் எல்லாம் பசங்களா, என் உடம்புல சூடு அதிகமாயிடுச்சுன்னு டாக்டர் சொன்னாரு. அதனாலதான் உடம்பு பூரா வெண்ணைய தடவி இருக்கேன். ஏன்னா சூட்டுல வெண்ணெய் உருகி நெய் ஆயிடும்ல, கேஸ் செலவு மிச்சமாகுமே. இத பாருங்க பில்லுவோடப்பா, உங்க பிரெயினுடைய ஜியோ எலக்ட்ரிக் பாலிமெட்ரிக் டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்க பிரெயின் டோட்டலா ஃப்ரீ ஆயிடுச்சு. அதனால உங்களுக்கு இப்ப பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு தெளிவா தெரியுது.
அட்ரா சக்க என் சிங்கக்குட்டி என் புள்ள விவரமா பேசுறத பார்த்தா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உன்னை நினைச்சு பெருமைப்படுறேன். சரிவா, பேசுனதுல உன் உடம்பு சூடா இருக்கும், உனக்கும் உடம்புல வெண்ணைய தடவி விடுறவா. விலைவாசி இருக்கிற நிலைமையில கேஸுக்கும் கரண்ட்டுக்கும் செலவு பண்ணிக்கிட்டு இருக்க முடியாதுல்ல. இப்படி உடம்புலயே தடவி உருகிட வேண்டிதான். என்ன தம்பி என்ன நீங்களுமா? அப்ப நீங்களும் எங்க கூட பிளேன்ல வர போறீங்களா? இது பிளேன் இல்ல, கப்பல். பிளேனோ கப்பலோ ரிக்ஷாவோ நம்ம எல்லாரும் ஜூப்ளிக்கு தானே போக போறோம். யோ பசிக்குதியா, முதல்ல சாப்பிட்டது குடியா. இந்த கப்பல் ஜூப்ளிக்கு போகல, நரகத்துக்கு போகுது. நான் தப்பான இடத்துல வந்து ஏறிட்டேன். பிளேன் மிஸ் ஆக போகுது. என்னோட கோவம் அதிகமாகிறதுக்குள்ள மரியாதையா கப்பலை விட்டு இறங்கி விட்டுரு. கவலையப்படாத, நீ ரொம்ப நேரத்துக்கு இங்க இருக்க தேவையில்லை. எனக்கு செட் தோசை வாங்கி கொடுக்க போறீங்களா மாட்டீங்களா? எனக்கு பர்கர்ல தேவையில்லை, நான் இப்ப வீட்டுக்கு போகணும். இப்படியே என் வேலையை கெட்டு இருந்தா என் வேலையை யார் தான் செஞ்சு முடிப்பாங்க? என்னோட பேரு சிங்கி. இனிமே எலிமனோட எல்லா வேலையும் நான் தான் செய்ய போறேன். என்னோட செய்தியால எல்லாரோட உயிரையும் நான் வாங்குறேன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. அப்படின்னா எலிமனோட எல்லார் உயிரும் வாங்குற வேலையை நான் கரெக்டா செய்வேன்றதுல சந்தேகமே இல்ல. இது கரெக்டான இன்ட்ரோடக்ஷன் ஸ்பீச்சை கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, நான் போய் என் வேலையை கவனிக்கிறேன். இவ கொஞ்சம் ஓவரா பேசினாலும் சொன்ன வேலையை கரெக்டா செஞ்சிருவா. எனக்கு பதில் ஒரு பொண்ணு குத்துனவும் வாயில வந்துரும் பொண்ணு. அப்படியா? அதையும் பார்க்கலாம் கண்ணா. அந்த கோடாலி இல்லாம உன்னால எனக்கு எதுவும் செய்ய முடியாது. நீ ஒரு வெத்து வேட்டே. யோ கோணமூக்கா, வர்ற கோவத்துக்கு உன் மூக்க உடச்சி கையில குட்டலாமான்னு தோணுது. கூடிய சீக்கிரமே எனக்கு பயங்கரமான சக்திகள் கிடைக்க போகுது. அதுக்கப்புறம் நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். Oh, my mom makes horrible ham. I'd be happy to bring it to you to save you the trip. No, you doofwad. Horror's hand. It clutches in its mighty grip the things we fear the most. Horror's hand. With its power, I could be the scariest being alive. I could easily get the old job back. Horror's hand is the most frightening object in the universe. Horror's hand makes you face your deepest fear. But if you conquer your fear, you can use the hand's power to become an unstoppable force of scariness. Boogity-boo! Horror's hand literally makes your worst nightmares come to life. When I enter the dreams of children with the hand, they will fear me again. Mortals all over the world will get so scared that they puke when they just hear the name Boogeyman. Like that one lady puked when I mentioned your name. It was one date. She didn't give me a chance. அதெல்லாம் சரி கோணமுக்கா, நீ சொல்ற அந்த கோணக்கை பறக்கிற ஸ்ட்ரைட்டா கொண்டு வருமா இல்ல கோணையா கொண்டு வருமா? முதல்ல எங்களை வீட்டுல கொண்டு போய் விடு. கதை சுத்தமா நல்லாவே இல்ல. இந்த சேட்டப் பண்ற பசங்களை என்னுடைய மீனுக்கு இறையா போட்டா என்ன? அதுக்கு ரொம்ப நாளா பசியா இருக்குதுப்பா. நீ சொல்றதும் நல்ல விஷயம் தான் கொக்கு மண்டையா. மீனுக்கு இறையா எங்களை போடுறதுக்கு பதிலா அந்த மீனை இறையாக்கி எங்களுக்கு போட்டீங்கன்னா நாங்க ஓரமா உட்கார்ந்து சாப்பிட்டு போயிட்டே இருப்போம்ல. எலும்பும் இந்த பொடியனுங்களும் சேர்ந்து என் கூட இப்ப ஒரு விளையாட்டு விளையாட போறாங்க. இதுக்குள்ள முங்கி ஒரு முத்தெடுங்க, உங்களை வீட்டுக்கு அனுப்பிடுறேன். அதுக்கப்புறம் எங்க இருந்து வீட்டுக்கு போறது? மொத்தமா எல்லாரும் போய் சேர வேண்டியதான். நீங்க விளையாடிதான் ஆகணும். அப்ப சின்ன பசங்க கூட விளையாடு, என்ன விட்டுரு. என்னடா எலும்பா இதுக்கெல்லாம் பயப்படுற? நாங்க இந்த விளையாட்டுல என்ன பண்ணணும்? குதிக்கிற இந்த குழம்புல குதிக்கணுமா? முத்தெடுத்தா வீட்டுக்கு போலாம், இல்லனா பரலோகம் போக வேண்டியதுதான். சரியா சொன்ன. இந்த பொண்ணு மிகப்பெரிய மேதாவி. பின்ன உன்ன மாதிரி கேனைனாவா இருப்பாங்க? பசங்க மீன் ஃப்ரை தானே கேட்டாங்க, என்ன எதுக்காக ஃப்ரை பண்ணீங்க? ஐயா சூப்பர் கேமே, நானும் போய் பேக்கரி குதிக்கிறேன். இதெல்லாம் சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இந்த லாவா ரொம்ப ஹாட்டா இருக்கே, ஆனா இருந்தாலும் ஐ எம் கூல். என்னாச்சு பில்லுக்கண்ணா? முன்னாடி போ, ஏன் இங்கே நிக்கிற? ஓ குடி குடி.
இது போங்க, ஒத்துக்க மாட்டேன். அம்மா! இங்க பயப்படுறவன் கதை முடிஞ்சு போயிடும். இல்லையே இல்லையே பயம் என்பதனக்கில்லையே, பயம் என்பதனக்கில்லையே, களும் இதே தலை இதே. எங்கள் நண்பன் எலும்பு, எங்கள் நண்பன் எலும்பு, எங்கள் நண்பன் எலும்பு, எங்கள் நண்பன் எலும்பு. அதேதான். B for ball. அதேதான். C for cat. அதேதான். D for dummy. அப்படியா? எலும்புடன் நண்பரான பின்னே, தடைகளின்றி வழியே ஓடும் முன்னே. எலும்புடன் நண்பரான பின்னே, தடைகளின்றி வழியே ஓடும் முன்னே. சரியா சொன்னீங்க. எங்கள் நண்பன் எலும்பு, எங்கள் நண்பன் எலும்பு, எங்கள் நண்பன் எலும்பு, எங்கள் நண்பன் எலும்பு. ஸ்டெல்லானாய பேர் பில்லு. அதேதான். அதேதான். அறிவில்லாதவனே நானே. அதேதான். அதேதான். ஸ்டெல்லானாய பேர் பில்லு. அறிவில்லாதவனே நானே. எலும்பு என்பது நண்பனாக யோகக்காரன் நானே. சூப்பர். எலும்புடன் நண்பரான பின்னே, பாருங்க. தடைகளின்றி வழியே ஓடும் முன்னே. ஆமா. எலும்புடன் நண்பரான பின்னே, எல்லாரும் பாருங்க. தடைகளின்றி ஓடும் முன்னே. எங்கள் நண்பன் எலும்பு, ஆமா. எங்கள் நண்பன் எலும்பு, நான் தான். எங்கள் நண்பன் எலும்பு, ஆஹா. எங்கள் நண்பன் எலும்பு. என் பேர் பிரீத்தி தானே, அதேதான். அதேதான். கிண்டல் செய்திட வேணே. அதேதான். அதேதான். என் பேர் பிரீத்தி தானே, கிண்டல் செய்திட வேணே. பேசும் போதே குறிப்பு செய்வாள் பிரீத்தி ரொம்ப நாட்டி. எலும்பு என்பது நண்பனாக யோகக்காரன் நானே. எலும்புடன் நண்பரான பின்னே, தடைகளின்றி வழியே ஓடும் முன்னே. எலும்புடன் நண்பரான பின்னே, தடைகளின்றி வழியே ஓடும் முன்னே. எங்கள் நண்பன் எலும்பு, எங்கள் நண்பன் எலும்பு, எங்கள் நண்பன் எலும்பு, எங்கள் நண்பன் எலும்பு. அதேதான். There's always songs in animated movies. Get out of there, or I'll give you something to be scared of. Over here. Now that's scary. நல்ல வேளை எனக்கு மூக்கு இல்லாம போச்சு. இளையம் அவன சிங்கக்குட்டி, உன் மூக்குக்கு நான் ஏதாவது செஞ்சாகணும்ல. இப்ப என் மூக்குல இருக்கிற இந்த முடிய பாரு, எம்புட்டு பெருசா இருக்கு. எல்லாம் சாக்குக்கே சாக்கு கொடுத்தோம் பத்தியா? ஷாக் அடிச்சது அதனால இல்ல, இந்த ஜூஸ குடிச்சதால. ஏன் என்ன அவன் திடீர்னு இப்படி ஆயிட்டான்? இல கோலாவுல என்னத்த கலந்த? பையன் வவுறு எரியுது. ஒண்ணு இல்ல மாமா, கொஞ்சம் மிளகாத்தூள போட்டுவிட்டேன் அப்படிதே. எரிச்சல் கொஞ்சம் ஓவர் தான். பிரமாதம், கலக்கிட்டீங்க. இன்னைக்கு உங்களால தான் அவங்க தப்பிச்சு போனாங்க. என் மேல என்ன தப்பு இருக்கு? பில்லோட பாட்டு தான் காரணம். நீங்க அந்த பில்லுவோட பாட்டுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தீங்களா, அந்த கேப்ல தான் அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க. அதுவும் சரிதான். நான் எனக்கு தப்பா பேசியிருக்கேன். ஆமா, இங்க இருந்த நம்ம சின்ன படகு எங்க? மடையன் கோணமுக்கா அந்த படகத்தான் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஓ, காதுகிட்ட வந்து கத்துறத முதல்ல நிறுத்த. அந்த படகை நாம எப்படியாவது போய் விரட்டி பிடிச்சு ஆகணும். எதுக்கும் கவலைப்படாத கொக்கு மண்டையா. அந்த மந்திர கை மட்டும் என் கைக்கு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரே நொடியில இவங்களை அழிச்சிருவேன். அந்த மந்திர கை மட்டும் அவன் கைக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் நம்ம எல்லாரோட கதையும் முடிஞ்சது. நீ கவலைப்படாத எலும்பா, அந்த கை எனக்கு தான் சொந்தம்.
விட மாட்டேன். அந்த கை எனக்கு கிடைச்சதுன்னா நான் ஹீரோ நம்பர் 1 ஆயிடுவேன். எனக்கு அது கிடைச்சதுன்னா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லுங்க. ஒரு சிக்கன் பர்கர் கொடுங்க ஆண்டி ப்ளீஸ். கனவு காணாத. அந்த மந்திர கை எனக்கு மட்டும்தான் சொந்தம். அந்த கை உனக்கு இல்ல, அது எனக்கு மட்டும்தான் சொந்தம். அந்த கை என்கிட்ட வந்துடும், கோணமுக்கனோட மூக்கு வெந்துடும். வெட்டிக்கதையை பேசுறது நிறுத்துங்க. அந்த மந்திர கை நமக்கு கிடைக்கணும்னா நம்ம முதல்ல கோணமுக்கனை தடுத்து நிறுத்தணும். பிரீத்தி இஸ் ரைட். அவன் கூட போய் போடுவோம் ஃபைட். சரி சீக்கிரம் எல்லாரும் துடுப்பு போட ஆரம்பிங்க. துடுப்புன்னு உடனே என் கோடாலி ஞாபகம் வருது. அத ஆட்டைய போட்டுட்டு போயிட்டாங்களே. எலும்பா உட்கார்ந்து அழுறதுக்கான நேரம் இது இல்ல. நம்ம போய் கோணமுக்கனோட கதையை முடிக்கணும். நீ கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு இருக்கியா? உன்னாலதான் என் கோடாலி அவனுங்க கைக்கு போச்சு. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா உன்னை பிச்சுடுவேன் பிச்சு. அண்டால மூக்கு என்ன இப்படி உழுவுது? பயப்படாத. சென்டிமெண்டனால இப்ப மென்டலா மாறிக்கிட்டு இருக்காரு. எனக்கு என் கோடாலி வேணும். கிடைக்கலனா இன்னொன்னு செஞ்சுக்கிறேன், இல்ல வாங்கிக்கிறேன். இன்னொன்னு வாங்கிக்கிறியா? என்னது இன்னொன்னா? இன்னொன்னு நான் எங்க இருந்து வாங்குவேன்? எனக்கு எப்படி தெரியும்? அதானே எனக்கும் எங்கன்னு தெரியாது. எலும்பா இந்த எலும்பன் களத்துல இறங்குறான், கோண மூக்க உடைக்கிறான். வாய மூடி எலும்பா. வாய மூட முடியாது பிரீத்தி, எனக்கு பசிக்குது. அங்க பாரு சாப்பாடு, நான் சாப்பிட போறேன். இவன் பூதமா என்னன்னு ஒண்ணுமே புரியல. இங்க பாத்தீங்களா நண்பர்களே, இதுதான் அந்த மந்திர கைன்னு நினைக்கிறேன். எப்படி செமையா இருக்குல்ல? இந்த மந்திர கை டூப்ளிகேட்டுப்பா. சும்மா பேருக்கு தான் இது கை, இருந்தாலும் யூஸ் ஆகும். எடுத்து வை. வழியை விட்டு விலகு செக்யூரிட்டி, இல்ல நீ ஆயிடுவே சுக்கார் ரொட்டி. உன் ஐடியா காட்டு. என்னது ஐடியா? இவர் பெரிய சிஐடி. அப்படின்னா இங்க இருந்து கிளம்பு. ஐடி இல்லாம யாரையும் உள்ள விட முடியாது. உயிரை எடுக்கிறது என் டியூட்டி. இந்த போட்டோல நான் சூப்பர் பியூட்டி. இது கூட எலும்பா. அட என்னப்பா, இந்த ஐடியோட டேட் தான் முடிஞ்சு போச்சே. அப்படின்னா நீ என்ன தாண்டி தான் போய் ஆகணும். அதுக்கு ஒரு போட்டி. என்ன அந்த போட்டி? எலும்பா என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? மேத்ஸ் டெஸ்ட் கிடையாது இல்ல. மேத்ஸ் டெஸ்ட்னா என் பேண்ட் ஈரமாயிடும், எனக்கு தலை வலிக்க ஆரம்பிச்சிடும், என் உடம்பே நடுங்க ஆரம்பிச்சிடும். Video by visual42blogpost.com. என் பேரு சாபுத்ரி. சாபுத்ரி அபரி வாவ். நம்ம விளையாடலாம். சும்மாவே இருக்க மாட்டியா? சாபுத்ரி எல்லாம் போட நான் தயாரா இல்ல. உங்களையும் வம்புல மாட்டி விடவும் தயாரா இல்ல. இப்போ நான் எதுக்கு சுத்தி வளைக்கிற எலும்பா? ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கு வா. நான் சொல்றத கேளுங்க. ஸ்கூல்ல குவிஸ் காம்படிஷன்ல கூட நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறேன். அதனால இவங்க இப்ப வைக்க போற போட்டி விளையாட்டுல நான் கலந்துகிட்டு ஜெயிக்கிறேன். போதுமா? மேக்ஸ் டெஸ்ட் தவிர வேற எந்த டெஸ்ட்லயும் நான் பாஸ் ஆயிடுவேன். அப்படியா? சரி ஓகே, குட் லக். சாபுத்ரி போட்டு முதல்ல ஏன் கேள்விக்கு நீ பதில் சொல்லு. என்ன பதில் கிடைச்சதா? வாய் அடைக்கிற மாதிரி பதில். இப்போ நான் கேட்கறதுக்கு பதில் சொல்ல. அதெல்லாம் நீ அப்புறமா கேட்டுக்க. முதல்ல உன் கண்ணை கொடு. உனக்கு பயமா இல்லையா? எவ்வளவு கொடூரமா உன் முன்னாடி வந்து நிக்கிற, பயப்படாம இருக்கிற. என் முகத்தை கண்ணாடியில பார்த்தா எனக்கே பயமா இருக்கும். உனக்கு பயமா இல்லையா? சாபூத்திரி போடுறதுக்குள்ள அவங்கள பிச்சு வாயில போட்டுட்டிய. ஆஹா, என்னப்பா இது? நம்ம மொத்த குரூப் இப்ப சூப் ஆகிட்டு இருக்கு. சரியா சொன்ன. கொஞ்சம் மசாலா கம்மியா இருக்கு. மசாலாவை தூக்கி குப்பையில போடு. எதையாவது கொண்டு வா, வயிறு பசிக்குது. டேய் சோடாப்புட்டி மண்டையா, வாயை மூடிக்கிட்டு பேசாம இரு. நல்லா இருக்கு. இதுல உப்பு கம்மியா இருக்கு. இது உனக்கு கடிச்சிருச்சு. கண்டிப்பா பாம்பா தான் இருக்கும். இவ்வளவு பெரிய பாம்பா?
இங்க நமக்கு சங்கூத போறாங்க, இந்த நேரத்துல விளையாட்டா? எப்படியும் உயிர் போக போகுது. இப்ப அழுதுட்டு இல்லாம கொஞ்சம் ஜாலியா இருக்கலாம்ல. கடைசியா ஒரு தடவை ஜாலியா விளையாட விட பிரீத்தி. நாளைக்கு நம்ம இருப்போமான்னு கூட தெரியாது. மிஸ் சாபுத்ரி, இந்த சூப்ல இருந்து கப்பு வருது. இல்ல இதெல்லாம் கரம் மசாலாவுடைய வாசனை செல்லம், கப்பு இல்ல. எனக்கு என்னமோ இந்த சூப்ல யாரோ பயத்துல பாம்பு போட்டாங்களோன்னு தோணுது. பில்லு, நீ ஏதாவது பண்ணியா? என்ன பில்லு நீ? பாய மூடு. அச்சோ, இந்த தடவை மாட்டிக்கிட்டானே. அசிங்கப்படுத்திட்டானுங்க. என் கண்ணை எனக்கு திருப்பி கொடுத்துருங்க. கண்ணை தூக்கி குப்பையில போடு. எனக்கு பசிக்குது. முதல்ல சூப்ப கொண்டு வந்து கூடு. இனிமே அந்த ஒத்த கண்ணை நம்பி நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. இந்த பசங்களை நாம ஏதாவது செஞ்சே ஆகணும். கொக்கு மண்டையா, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நான் 2 ரோபோட்டை உருவாக்கி இருக்கேன். இது ஸ்டில்லோ, இது த்ரிப்பி. இவங்க 2 பேரும் ஃபியூச்சருக்கு போய் பில்லு பிரீத்தி கதையை முடிச்சிருவாங்க. என்ன இவ்வளவு வேகமா இருக்க? ஆஹா, பேரை சொன்னோட வந்துட்டாங்க. நாங்க ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கோம். எங்களை கொக்கு மண்டியும் பில்லு பிரீத்தி 2 பேரும் கோணமூக்கட போய் சேர்றதுக்கு முன்னாடி தடுக்க சொல்லிருக்காங்க. நாங்க என்ன வேணும்னாலும் செய்ய தயார். ஆனா பில்லு பிரீத்திய விட்டு வைக்க மாட்டோம். மேல ஒண்ணுதான் ஞாபகம் வருது. நான் குடிக்கிறதுக்கு கோலா கேட்டனே. த்ரிப்பி என்னமோ கரெக்டா தான் இருக்கா. ஆனா அந்த ஸ்டில்லு மூளை தான் குழம்பி போச்சுன்னு நினைக்கிறேன். கோலா குடிச்சு பில்லோட மூளை குழம்பிடுச்சு. இது குடிப்பேன் கோலா போலா. என்ன சூப்பையும் கீழே கொட்டிட்ட, அந்த 4 பேரையும் தப்பிக்க விட்டுட்ட. எல்லாத்துக்கும் நீதான் காரணம். வாய மூடு. நீ அந்த சூப்பர் டேஸ்ட் பாக்குறதுக்கு அண்டா பக்கத்துல போகாம இருந்திருந்தா உன் கண்ணை எடுத்து கோழி விளையாண்டு மாட்டாங்க. நீ ஒரு முட்டாள், நீ தத்தி, நீ ஒரு அறிவு கட்டவன். வாய மூடு, நீ வாய மூடு. இவ்ளோ பாஸ்டா வேலை செஞ்சீங்கன்னா அந்த கையில இருக்கிற நகம் கூட நமக்கு கிடைக்காது. என்னால முடியல. ஐயா கேக்கு. எங்கிட்ட வர ஃபுட்டெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு அம்மா சொல்லிருக்காங்கல்ல. ஆனா இது எங்க இருந்தோ வரல. இந்த ஸ்ட்ராபெரி கேக் என் கண்ணு முன்னாடி தான் வந்துச்சு. நான் கை வைக்கிறேன், வெறும் வாய வைக்கிறேன். ஓகேவா? ஹாப்பி பர்த்டே பில்லு பிரீத்தியா. எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம பர்த்டே கிடையாதே. ஒருவேளை பர்த்டே முடிஞ்சு விஷ் பண்றாங்களோ என்னவோ. சாப்பிடு. முடிஞ்சு போன பர்த்டேக்கு யார்தான்? சூப்பர் சூப்பர். எல்மா கேக்கு பின்னுது போ. இந்த கேக்கு உண்மையிலேயே சோக்கு. இத சாப்பிட்டதும் ஒரு கவிதை ஞாபகம் வருது. வெரி குட். இது ஒண்ணு ஸ்ட்ராபெரி கேக் இல்ல, ராஸ்பெரியில விஷத்தை கலந்து கொடுத்திருக்கோம். முட்டாளுங்களா? சில்லு, என்னால நகர கூட முடியாது. என் மைக்ரோ சிப் எல்லாம் தண்ணி ஊறி எல்லாமே டமாலி வெடிச்சு போச்சு. மிஷன் சக்சஸ்ஃபுல் கோணமுக்கன் சார். டார்கெட்ஸ் தூங்கிட்டாங்க. அவங்க இப்போ ட்ரீம் வேர்ல்டுக்கு போக தயாரா இருக்காங்க. வெரி குட் செல்ல ரோபோட்ஸ். சரி வா கொக்கு மண்டையா, அவங்க கனவை நாம கலைச்சிடலாம். சிரியடா. இல்லனுங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி கக்க பக்கான்னு சிரிக்கணும். நான் பில்லு, நான் பண்ணுவேன். லொல்லோ என் வாயில ஊத்துட்டு வா சொல்லு. மாட்டியா? ஈஸ்டார் பெஸ்ட், பில்லு இஸ் தி பெஸ்ட். ஆமா ஆமா, இவன் மட்டும்தான் பாக்கி. அவனும் பில்லுவை பாராட்டிட்டான். என் கனவுல நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற பேத்தி? நான் என் கனவுல இருந்து குல்லுவை அனுப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். உடனே என் கனவு விட்டு கிளம்பு, இல்ல நான் என்ன ஆரம்பிச்சிருவேன். ஓ எலும்பு. பரா 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 பரா. என்ன ரெண்டு எதுக்கு இப்ப என்ன அடிச்ச? நான் தான்
இதுதான் ஒரிஜினல் எலும்பு. அந்த பக்கம் இருக்கிறது ஒரு துரும்ப, அதாவது என்னோட டூப்பு. இந்த பில்லு தலையில இன்னைக்கு நான் கல்ல போட்டுட்டேன். இது ரொம்ப ஜாலியா இருக்கு. அச்சோ, பில்லு தலையிலேயே குள்ளா போட்டுட்டாலே இவ. ஆமா, இந்த குள்ளு பையன் எங்க போன? ஆளே காணோம். எங்க? நான் இங்க இருக்கேன் நண்பா. இங்க எனக்கு ஒரு போட்டி வச்சிருக்காங்க. இவன் ஒண்ணு நடுவுல ஓரமா போ, ஸ்கிரீனை மறைக்காத. என்ன தைரியம் இருந்தா என்னையே மிரட்டுவீங்க. இந்த கோண மூக்கன்னா என்னன்னு நினைச்சீங்க? என் திட்டத்தெல்லாம் தவிடுபடி ஆக்குறல்ல, உன்னை நான் சும்மா விட போறதில்ல. கத்தில குத்துவாங்க, தயாரா இரு பிரீத்தி. இவன் எல்லாமே நீங்க 3 பேரும் என்ன பண்ண போறீங்கன்னு நான் பாக்குறேன். உங்க எல்லாருக்கும் பிரஷர் அதிகமாக போகுது. அவங்களுக்கு பிரஷர் ஏறும்னு சொன்னா எனக்கு கேஸ் லீக் ஆகுது. ஆஹா, நாம உடனே எஸ்கேப் ஆகணுமே. அச்சோ, கடவுளே, எப்படி காதுல மறக்க விட்டாங்களே. எலும்பு நான் சுக்குனூரா போயிடுவேன். இப்ப என்ன பண்றது? இப்ப என்ன பண்றது? பிரீத்திய கோணமுக்க கிட்னாப் பண்ணிட்டானா? நம்ம போய் அவளை காப்பாத்தி ஆகணும். எப்படி பிரீத்தியை காப்பாத்துறது? நம்ம கிட்ட இல்லையே ஒரு திட்டம். பிரீத்தி கூட இருந்திருந்தா இருந்திருக்காது கஷ்டம். இத பாரு எலும்பா, இப்ப நம்ம சிறப்பா செயல்படணும். அந்த மந்திர கையை நமக்கு சொந்தமாக்கிட்டு நாம எப்படியாவது போய் பிரீத்தியை காப்பாத்தி ஆகணும். புரியுதா? என்ன சரி, நம்ம பிரீத்தியை காப்பாத்தாம இங்க இருந்து போகவே கூடாது. ஐயா கேக்கு. கோணமோக்கா, உன்னை விட மாட்டோம். உன் கதை முடிஞ்சது. இந்த பொடியனுக்குலாம் 6 பேக் இருக்கு. டிவில வர ஆட பார்த்து உங்க அம்மா கண்டதை கொடுத்திருப்பாங்க. அதான் இப்படி வந்திருக்கேன். ஆனா நமக்கு இங்க ஒரு பேக் கூட இல்லையே. விடுங்க, பாத்துக்கலாம். இப்போ உன்கிட்ட வேற எந்த பிளானும் இல்லையா? ஒரு பிளான் இருக்கு. பிரீத்திகண்ணா, கோர்ட்ல என்கிட்ட என்ன சொன்ன? அந்த எலும்ப உன் அடிமை உன் பேச்ச கேப்பான்னு என்கிட்ட சொன்னல. அந்த மந்திரக்கை என்கிட்ட கிடைச்சதும் உன்னோட ஆசைகள் எல்லாத்தையும் நான் நிறைவேற்றுறேன். அதனால அந்த எலும்பனை விட்டுட்டு என்ன ஃப்ரெண்டா நீ ஏத்துக்கோ. நாம 2 பேரும் சேர்ந்து இந்த உலகத்தையே ஆளலாம். என்ன பாப்பா சொல்ற? அந்த எலும்பு பேருக்கு தான் என்னோட அடிமை. ஆனா உண்மையிலேயே அவன் என்னுடைய நண்பன். உன்ன மாதிரி கோணமுகம் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுக்கு நான் சும்மா இருக்கேன். பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசு பாப்பா. அந்த மந்திரக்கை மட்டும் என்கிட்ட கிடைச்சதுன்னா அதுக்கப்புறம் உன் கதை அதோ கதிதான். கரெக்ட் தானே கொக்கு மண்டையா? என்ன சொன்ன? சரிதான். நீ என்ன சொன்னாலும் அது சரிதான். அது வாஸ்தவமான பேச்சாத்தான் இருக்கும். ஆமா. அந்த மந்திரக்கை கிடைச்சதுக்கு அப்புறம் முதல் வேலையா அதோ அவனை தான் நான் பயமுறுத்துவேன். தப்பிச்சுட்டேன், யாருக்கிட்டைய மாட்டேன். சிக்கிடுச்சுக்கா தப்பிச்சுட்டப்பா. ஒரு பொடியை போய் பயமுறுத்துவன்னு சொல்ற? அறிவு கேட்டவனே. இப்ப நீ என்ன சொல்ல வர? உன்கிட்ட மந்திர கை இருந்தாலும் சரி, இல்ல மந்திர கால் இருந்தாலும் சரி, உன்னை பார்த்து யாரும் என்னைக்கும் பயப்படவே மாட்டாங்க. இவ சொல்றதுலயே ஒரு அர்த்தம் இருக்கு. பேசாம இவளுக்கு அந்த பேய் மாஸ்க போட்டு விட்டுறலாமா? வாய மூடுறியா? நான் என்ன பண்ண போறேன்னு முதல்ல வேடிக்கை பாரு. மந்திரக்கை என் கைக்கு கிடைக்கட்டும். வரட்டுமா? என்ன ஒரு கேவலமான கனவு. அடிச்சா என்ன ஒரு கேவலமான கனவு. நீ ரெட்டையர்களை பார்த்திருப்ப. இப்போ முட்டையர்களை பாரு. நான் இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயாகணும். தூங்கும் போது இந்த பொண்ணு பாக்குறதுக்கு எவ்வளவு கியூட்டா இருக்கால. ஆமா, நாம பேசாம இவளை நிரந்தரமா தூங்க வச்சிடலாம். போய் மத்த வேலையை பார்க்கலாம். எலும்பனும் பில்லும் இல்லாம இந்த இடம் எவ்வளவு அமைதியா இருக்குல்ல. கோணமுக்கா, கொஞ்சம் இத பாரு. வில்லங்கம் விடாம துரத்தோன்றது இதுதான் போல இருக்கு. நான் தான்
குல்லு த ஹீரோ. ஏன் முன்னாடி எல்லாருமே ஜீரோ. இது என்ன சர்க்கஸா வேடிக்கை பாக்குறீங்க? போய் புடிங்க. பாத்தியா எலும்பா, அந்த குள்ளு செம்ம காட்டு காட்டுறான்ல. இது நல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷம். ஆனா நான் என்னப்பா பண்றேன்? குல்லு உண்மையிலேயே சூப்பர் ஹீரோ, நீதான் வெறும் ஜீரோ. வெறும் ஜீரோல சூப்பர் ஜீரோன்னு சொல்லு. அதுல வேற ஒரு பெருமை அவனுக்கு. அவங்க டீம்ல குள்ளு இருக்கான்னா என் டீம்ல இவங்க இருக்காங்க. சில்லுக்கண்ணா, திருப்பி பாப்பா போங்க. She's still asleep! Yes, there is but one way to break the spell this beautiful maiden is under. கண்டிப்பா இது வந்து மோசமான கனவு மாதிரி தான். எனக்கு நல்லா தெரியும் இது கண்டிப்பா கனவுதான். இந்த கனவு எப்ப முடியுமோன்னு தெரியலையே. இது கனவில்ல ராஜகுமாரி, வேற என்ன நீயே உன்னை கிள்ளி போற. நான் முத்தம் கொடுத்த உடனே பிரீத்தி தூக்கத்துல இருந்து எழுதிட்டோம். பிரீத்திய காப்பாத்துறது உண்மைதான். இப்ப அந்த 3P கிட்ட போய் சண்டை போடு. Hands up, வாயை மூடிட்டு கையை தூக்குங்க. You are under arrest. என்ன அரஸ்டா? இங்க அரெஸ்ட் பண்ற அளவுக்கு உனக்கு தெரிய வந்துருச்சா? நீ என்னோட டூப்ளிகேட் தானே. இது வரைக்கும் இந்த பிரீத்தி யார் பேச்சையும் கேட்டதுல இனி கேட்கவும் மாட்டா. அதுவும் உன்ன மாதிரி இரும்பு சட்டி பேச்சை என்னைக்கும் கேட்கவே மாட்டா. நான் ஒன்னும் இரும்பு டப்பா கிடையாது. நான் பிரீத்தி இல்ல, நான் 3P இல்ல, நான் ஒரு ரோபோட். என்ன மண்டை குழம்புது? இல்ல, நான் பிரீத்தி இல்ல, பிரீத்தி பிரீத்தி இல்ல, பிரீத்தி பிரீத்தி பிரீத்தி. ஏதாவது ஒரு பிளான சீக்கிரமா யோசிங்க. நம்ம கிட்ட இப்ப நேரம் இல்ல. என்கிட்ட பிளான் இல்ல, 6 பேக்ஸ் மட்டும் தான் இருக்கு. என்கிட்ட மூளை இருக்கு, அது 10 சாப்பிட்டா கூட கேவலமா தான் இருக்கும். எல்லாரும் என்னத்துக்கு என்னைய பாக்குறீங்க? பிளான் வேணும்னா மட்டும் என்ன பாப்பீங்களா? தைரியமா இருங்க, பி எ மேன். சீக்கிரம் போடுங்க ஒரு நல்ல பிளான். சரி வா குரு, நம்ம போய் கபடி விளையாடலாம் வா. கபடி 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 கபடி. சூப்பர் ஷாட்ல. நாம அவங்கள தடுத்தாகணும், இல்லனா மந்திர கைய நமக்கு முன்னாடி போய் அவங்க எடுத்துருவாங்க. அட கோணமுக்கா, நாம இப்ப என்ன பண்றது? அட கொக்கு மாட்டியா, சீக்கிரமா நம்ம மூத்த அண்ணனை இங்க வர சொல்லு. அதுல சரி, இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? நாம இப்ப எங்க வந்திருக்கோம்? பூதங்களின் கோயில், பூதங்களின் டெம்பிள். ரொம்ப சிம்பிள். இந்த டெம்பிள் ரொம்ப உயரத்துல இருக்கு. ஆமா ஆமா ஆமா, இங்க இருந்து பாக்கும்போது எங்க பாட்டி வீடு தெரியுது. அவங்க கூட டாடா கட்டுறாங்க. வாயை மூடிட்டு வா. நான் என்ன சொன்னாலும் யாருமே நம்ப மாட்டாங்க. அங்கேயே நில்லுங்க. இப்ப இது யாரு? நான் தான் சாம்ராட் சிங்கார், பூதங்களோட மகாராஜா. நான் இந்த உலகத்துல இருக்கிற தீய சக்திகள் எல்லாமே என் கையில தான் இருக்கு. ஆனா அந்த கையை வெட்டிட்டாங்க. என் கையத்தான் மந்திர சக்திகள் கொண்ட கைன்னு எல்லாரும் சொல்றாங்க. என் கையில அப்படி என்ன சக்தி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா என் கூட போராடுங்க. வேண்டாம்னா விடுங்க.
நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். ஒழுங்கா வந்து சண்டை போடுங்க. ஜிங்கரங்கள் நீங்க ஒத்த கையால எப்படி சண்டை போடுவீங்க? அப்படி சண்டை போட முடியாதே. ஆமாங்க, நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. மந்திர கை இல்லாம என்னால சண்டை கூட போட முடியாது. அவ்வளவு ஏன் பிரெட்ல பட்டரை கூட தடவ முடியாது. நான் எவ்வளவு வருஷமா பிரெட் பட்டர் ஜாம் சாப்பிடவே இல்ல. இப்பெல்லாம் எனக்கு வீட்டுல சமைச்சு போட ஆள் இல்ல. ஹோட்டல்ல தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன ஒரு மோசமான வாழ்க்கை. அது நான் சொல்றத கேளுங்க சிங்காரா அங்கிள். முதல்ல சண்டை போடுறத நிறுத்துங்க. உங்களுக்கு தேவை எதிரி இல்ல, ஒரு நல்ல நண்பன். அதனால எங்களுக்கு நல்ல நண்பனாகி எங்க எங்களுக்கு கை கொடுங்க பார்க்கலாம். எனக்கு ஒரு கை இல்லன்னு கிண்டல் பண்றியா? என்ன நீ கிண்டல் பண்ணிட்டல்ல, இதுக்கான தண்டனையை நீ அனுபவிச்சுதான் ஆகணும். சரி, எனக்கு இருக்குதா இருக்கானே இந்த ஆளு. அதான் வலது கை இருக்குல்ல. அவனுக்கு எதுவும் ஆகாது. கொஞ்சம் நெல்லு, நம்ம கூட இல்ல வில்லு. அடுத்தது என்ன சொல்லு? நீங்க எவ்வளவு வேணாலும் முயற்சி பண்ணுங்க, ஆனா அந்த மந்திர கை எனக்கு தான் சொந்தம். எலும்பா, நீ முன்னேறி போ. உனக்கு நாங்க இருக்கோம். உன்னால நிச்சயம் சாதிக்க முடியும். அப்படின்ற சரி பாத்துக்கலாம் விடு. போன மூக்க உன் பேரு, ஆனா அந்த கைக்கு நான் தான் சொந்தக்காரு. பஞ்ச் டயலாகாமா? என்னது மந்திர கையா? ஒரு கைக்கு 2 பேரா? இது கொஞ்சம் ஓவரா தெரியுது. இங்க பார், ஒரு ரேஸ் வச்சுக்கலாம். யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு கை சொந்தம். சிங்காரோட ரேஸா? இந்த உலகத்திலேயே சிங்காரோடைய ரேஸ் தான் ரொம்ப பழமையான ரேஸ்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். மந்திர கைக்காக என்ன வேணாலும் செய்யலாம். ஜெயிக்க போறதுடவோ நான் தான். அப்படி சொல்லுங்கடா என் சிங்கக்குட்டி. போட்டி இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கும். முதல்ல நீங்க இந்த குழி கிட்ட போகணும். இந்த குழியில ஏராளமான மான்ஸ்டர்ஸ் இருக்கும். அப்புறம் அங்கிருந்து தப்பிச்சு இந்த மலை குன்றுல இருந்து இந்த குன்றுக்கு தாவணும். அதுக்கப்புறம் இந்த பயங்கரவாதிகள் இடத்துக்கு போய் சூனியக்காரி பக்கத்துல உட்கார்ந்து பிரேக்பாஸ்ட் சாப்பிடணும். அப்புறம் மறுபடியும் இந்த குழியில குதிக்கணும். அப்புறம் இந்த மலைக்கு தாவி மறுபடியும் இந்த இடத்துக்கு வரணும். என்ன மாதிரியே இந்த ரேஸ் ரொம்ப பயங்கரமா இருக்குல்ல? ஜெயிக்கிறவனுக்கு மந்திர கை, தோக்கிறவனுக்கு வெறும் கை. ஏற்கனவே வெறும் கையில ஈ ஓட்டுற மாதிரி தான் இருக்க. அதனால தயாராகிரு ஈ ஓட்டுறதுக்கு. சரி சரி, தள்ளி நில்லு, காத்து வரட்டும். காத்துல பறக்கிற மாதிரி தான் இருக்க. பில்லுக்கு எதுவும் ஆயிருக்காது இல்ல? நான் தான் சொல்றேன்ல, அவனுக்கு எதுவும் ஆயிருக்காது. ஆனா அவனை அந்த மான்ஸ்டர் சாப்பிட்டுடுச்சே. பில்லு அதுல இருந்து தப்பிச்சு வந்துருவான். பில்லு இல்லாம நம்ம எங்கேயும் போக கூடாது, சரியா? பில்லு இங்க வந்தாகணும். என் அண்ணனோட வயிற்றுக்குள்ள பில்லு இனரம் சட்னியாவோ இல்ல ஜாமாவோ ஆயிருப்பான். Video by visual42blogspot.com. என்ன இருந்தாலும் பில்லுனாலே நமக்கு தொல்லைதான். என்ன சொல்ற? பில்லு இல்லாம இங்க இருந்து நான் வர மாட்டேன். பொண்ணுங்க மாதிரி அழகத்தை நிறுத்து. இதை சாப்பிடறதுக்கு வாயில பிடிச்சா நான் பல்லுல மாட்டிக்கிட்டேன். அதுக்கு பல்லு வெளி போல இருக்கு. நான் அதை சரி பண்ணேன்னா டென்டே செலவு மிச்சம். அது என்ன வீட்டுச்சு? கெட்ட பக்கன்னு சிரிக்கிறத நிறுத்து. பேசிட்டு இருக்கும் போதே கவுந்துருச்சு போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வச்சுட்டாங்க வேட்டி. நமக்கு தேவை மந்திர கை, அதுக்கு முக்கியம் நம்பிக்கை. உட்காரு. அதெல்லாம் என்னால முடியாது. உன்னை உட்காருன்னு சொல்றல. சும்மா ஆர்டர் கொடுத்துனே இருக்காத பிரீத்தி. எனக்கு கோவம் வந்ததுன்னா சாத்தி போடுவேன், சாத்தி. உனக்கு உன்னோட கோடாலி தேவையா இல்லையா? ஆமா வேணும், கண்டிப்பா வேணும். அப்படின்னா உட்காரு. இல்லன்னா உன் உடம்புல இருக்கிற எலும்பெல்லாம் உடைச்சி உன் கையிலேயே கொடுத்துருவேன். ஜாக்கிரதையா இருந்துக்க சொல்லிட்டேன். என்னால உட்கார முடியாது சொல்லிட்டேன். நீ தானே இப்ப சொன்ன எலும்பா. நமக்கு தேவை மந்திர கை இல்ல, நமக்கு தேவை நம்பிக்கை. அது வேற விஷயம். என்னதான் வேற விஷயமா இருந்தாலும் நம்பிக்கைங்கிறது பொதுவான விஷயம் தானேப்பா. ஒத்துக்க எலும்பா, எனக்காக ஒத்துக்க ப்ளீஸ். ஏற்கனவே உனக்காகன்னு கணக்கு இல்லாம நிறைய செஞ்சுட்டேன். இப்போ இது வேறயா? வெட்டி கதை பேசாம முதல்ல உட்காரு. அந்த மந்திர கை மட்டும் அந்த கோண முக்குறது கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நீ என்ன அவனு யோசி.
நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. நாம இந்த ரேஸ்ல ஜெயிச்சே ஆகணும். அப்படின்னா போங்க புறப்படலாம். தட்டி தூக்கலாம். இப்போ இந்த ரேஸ நான் ஆரம்பிச்சு வைக்கிறேன். ரெடி ஸ்டடி கோ. ஏய் சீக்கிரமா போ. நீ என்ன டிராகனா இல்ல டொங்கனா? சுத்தமா முடியலையே. ஒரு நிமிஷம் இரு. இப்போ எப்படி சுத்தி விடுற பாரு. எங்களையே தூக்கடிக்க பாக்குறியா? அங்க பாருங்க பீரங்கி. தேங்க்யூ. இப்ப என்னாச்சு? நானே சொதப்பிட்டேனே. தூக்கல கிடைக்குமா எதிர்களை வாங்கிக்கோமா சும்மா. பழைய டயலாக்லாம் பேசுறான். ஃபர்ஸ்ட் அவுட் இந்த பிரச்சனை வந்திருக்குமா? நம்ம கதை முடிஞ்சது. ஜாலி 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 நம்ம தோத்துட்டேன்னு நினைக்கிறேன். நம்பிக்கையை இழக்காத பில்லு. நாம எல்லாரும் ஒன்னா இருக்கிற வரைக்கும் நம்மள யாரும் தோக்கடிக்க முடியாது. அதெல்லாம் கரெக்ட் தானே மதியானம். இப்ப நம்ம தோத்துட்டோம்ல. அவங்க பண்றது சீட்டிங் ஒத்துக்க மாட்டேன். என்ன எலும்பா, போட்டோட சேர்ந்து உன் கனவும் துண்டு துண்டா போயிடுச்சு போல இருக்கே. இனிமே வெற்றி கொண்டாட்டத்துல கூட உன்னால கலந்துக்க முடியாது. உன்னை பார்த்த பாவமா இருக்கே. என் கோடாலி மட்டும் என்கிட்ட இருந்தது. உன் மண்டையில போடு போட்டுன்னு போட்டிருப்பேன். இப்ப என்ன பண்றது? அச்சோ சாரிப்பா. லைட்டா கொஞ்சம் ஜல்டோஷம். வாவ் பில்லு சூப்பர். இப்ப பிரீத்தியை பார்த்து தும்மு. இங்க பாரு, அந்த மாதிரி செஞ்சுட்டா அவ்வளவுதான். இப்ப நீ சீக்கிரம் சீக்கிரம். நாம ஜெயிக்க போறோமே. முதல்ல எனக்கு இத பத்தி தெரியும்பா. சரி, உன்னோட போட்டு பறக்குமா? ஏன்னா இப்ப வரப்போறது மிகப்பெரிய பாலம். முடிஞ்சா பறந்து பாரு. கொக்கு மண்டையா, ராக்கெட்டை கொஞ்சம் பயன்படுத்து. நம்ம கிட்டயே ராக்கெட் வச்சு சீன் போடுறான். அவன் ராக்கெட்டை வச்சு பறந்துட்டான். நம்ம கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கறந்துட்டான். தளர விடாதீங்க. மனசை முடிச்சுக்கங்க. என் ட்ரெஸ்ஸ. இது ட்ரெஸ்ஸா இல்ல பாராசூட்டா? பிரமாதமா பண்ண எலும்பு கூடு மண்டையா. ஆமா, அது என்னது எலும்போ? அது பொம்மலாட்ட பொம்மைகளுக்கான ஷார்ட் கட். பொம்மலாட்ட பொம்மைங்களுக்கான ஷார்ட்கட்னா என்ன பார்த்தோம்? அது அந்த பாதையில போனதா நமக்கே தெரியும். வாவ், இப்ப புரிஞ்சுதா? நான் பேண்ட் போட்டுக்க வேண்டிய இடத்துல யாரோட கையும் இருக்கு. இந்த ஷார்ட்கட் ரொம்ப மோசமா இருந்துச்சு. பயங்கரமா எரியுது. இப்பதான் எனக்கு நல்ல கதகதப்பா இருக்கு. இந்த போட்டி சுலபம் இல்ல. அத நீ புரிஞ்சிக்க. சூன்யக்கார உலகம் கவுத்துடும் தெரிஞ்சிக்க. ஒண்ணும் புரியலையே.
தேங்க்யூ. எனக்கு சத்தம் எங்க இருந்து வருது? என் வயித்துல இருந்தா தொட்டில இருந்தா? இது அநியாயம். Video by visualcityblogspot.com. இப்படி போன வேலைக்காகாது. நம்ம தோத்துருவோம். நம்ம இன்னும் ஸ்பீடா போகணும். ஸ்டில்லுக்கண்ணா, 2 பேரும் சேர்ந்து அவங்க கதையை முடிச்சிருங்க. தாக்குங்க. தாக்க சொல்லி ஆர்டர் போட்ட. யார் பேச்சையும் கேட்டதுல இனிமே கேட்கவும் மாட்டா. இந்த கொழும்புக்கு பேச்சு சுத்தமா கேட்க மாட்டா. மணிப்பா நீங்க எப்படி ஜெயிக்கிறீங்கன்னு பாக்குறேன். அது 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 யூஹூ! இனி இந்த உலகமே என்ன பார்த்து சிரிக்க போகுது. என் கௌரவம் இப்படி பொடி பொடி ஆயிடுச்சு. இப்ப நான் என்ன பண்றது? இந்த உலகமே உங்களை எதிர்த்து நின்னாலும் சரி, நான் உங்களுக்கு ஆதரவா தான் இருப்பேன். என்ன சொன்ன? இந்த ரேஸ் இன்னும் முடிவுக்கு வரல. அந்த மந்திர கை அடையணும்னா நீங்க என்ன தோற்கடிக்கணும். மன்னிச்சிருப்பேன். அந்த மந்திர கையாடியும் மூக்க புடுங்க வேண்டியதா போச்சு. நில்லு. இந்த கை ரொம்ப டேஞ்சரஸ். தொட்ட கழண்டுக்கும் உன் ட்ரெஸ். இது இல்ல விளையாட்டு பொம்மை. நீ தொடாத, நீ சரியான தொம்மை. சக்தி இருக்கிறவங்க மட்டும்தான் எடுக்கணுங்கிறது தான் உண்மை. அதனால எங்கே இருங்க, நான் போறேன். எனக்கு அதை பார்த்து பயமே இல்லையே. ஸ்பைடர் பார்த்து பயப்படுவல்ல? ஜோக்கரை பார்த்தாலும் பயப்படுவேன். போஸ்ட்மேன் அங்கிளை பார்த்தும் தான். நான் தான் போஸ்ட்மேன் சிலந்தி ஜோக்கர். அவனை ஷூட் பண்ணாத. பில்லு அவனோட பயத்துல இருந்து தானாதான் வெளியே வரணும். எனக்கு அந்த மந்திர கை தேவையில்லை. நான் இப்ப வீட்டுக்கு போகணும். எங்க அம்மா கிட்ட போகணும். ஆஹா, ஸ்டேஜ்ல நின்று இந்த கரடிகளுக்கு ஜோக் சொல்லணுமா? ஒவ்வொரு நாள் ராத்திரியும் கனவுல இதுதானே வருது. ஒரு நாள் ஒரு கரடி சலனுக்கு முடி வெட்ட போகுதா? இப்போ என்னுடைய டர்ன். இங்க பாருங்க, நான் அந்த மந்திர கையை எடுக்க வந்திருக்கேன். நீங்க அது எப்படி இருக்க பிரீத்தி? சொல்ல போனா நானும் தான் பிரீத்தி. ஏன்னா நான் தான் உன் எதிர்காலம். 20 வருஷத்துக்கு அப்புறம் நீ இப்படிதான் இருப்ப. என்னமா நீ என்னையும் சுடலான்னு முடிவுக்கு வந்துட்டியா? என் செல்ல தங்கம், உன்னை பார்க்கும் போது என் சின்ன வயசு ஞாபகம் எல்லாம் வருது. பாரு, என் கண்ணு கலங்கி இருக்கு. இதெல்லாம் ரொம்ப மோசம். மந்திர கையை விட என் கையால சமைச்சத நீ சாப்பிடு. இது நானா இருக்க வாய்ப்பில்ல. இது நான் கிடையவே கிடையாது. நான் ரொம்ப சிடுமூஞ்சியாச்சே. நானும் முதல்ல சிடுமூஞ்சியா தான் இருந்தேன். ஆனா இப்ப மாறிட்டேன். என்னை இப்படி மாத்தினது ஒருத்தரோட அன்பு. என் பேரு குல்ஷன். எல்லாரும் அன்பா என்ன குல்லுன்னு கூப்பிடுவாங்க.
இருங்க, இந்த மந்திர கை எனக்கு தான் சொந்தம். இப்ப எனக்கு தான் சொந்தமாக போகுது. பாத்தீங்களா, மந்திர கையே என்ன பார்த்து பயப்படுது. ஆனா உங்களுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்ல. அந்த கைய ஒழுங்கா என் கையில கொடுத்துரு, இல்லனா உன் கை துண்டா போயிடும். இனிமே நீ எதை பத்தியும் கவலைப்படாத எலும்பா. உன் கதையை நான் வழியே இல்லாம முடிச்சிடுறேன். உங்க 4 பேரையும் இன்னைக்கு நான் தவிடு பொடியாக்குறேன். வேண்டாம், என்ன விட்டுரு ப்ளீஸ். உன்னை கெஞ்சி கேக்குறேன், என்ன விட்டுரு. அச்சச்சோ, சாரிப்பா. அச்சச்சோ, எங்க இந்த எலும்பு திடீர்னு காணாம எஸ்கேப் ஆயிட்டா? நீ பாத்தியா? நான் பார்க்கல, ஆனா திரும்ப வருவான்னு எனக்கு தோணல. வாங்க, நம்ம இங்க இருந்து எஸ் ஆயிடலாம். அது போல என்னப்பா அவசரம்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தம்பிங்களா, இன்னும் பார்ட்டியே ஆரம்பிக்கலையே. நான் சாதிச்சுட்டேன். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய மோசமானவனா ஆயிட்டேன். இனிமே எல்லாமே இந்த கைக்குள்ளதான் அடக்கம். இது நல்லா இருக்குது. இது என்னது? இங்க என்ன நடக்குது? நீ எப்படி திரும்ப வந்த? சிரிக்காத. நீ இங்க இருந்து பயத்துல சுக்குநூறா செதறி போனியே, அப்புறம் எப்படி? உன்னை பார்த்து நான் பயப்படுறதா கோணமூக்கா? உன்னை திட்டம் போட்டு ஏமாத்திட்டேன் சோக்கா. இங்க என்ன நடக்குது? இந்த கை என்னோட பயங்கர கனவை நிஜமாக்கிட்டு இருக்கா? உன்னை பார்த்து யாரும் பயப்பட மாட்டாங்க கோணமூக்கா. உண்மையை சொல்லட்டுமானே, உங்களை பார்க்கும் போது எனக்கு கூட சிப்பு சிப்பா தான் வருது. பயமா வரல, நீயுமா? ஜோக்கர், உலகத்தை இவன் பயமுறுத்த போறானா? உன் பேரு கோணமூக்கு இல்ல, யானை மூக்குன்னு வச்சிருக்கணும். சரி கோணமூக்கா, இங்க இருந்து கிளம்புறியா? சிரிக்காதீங்க, இல்லன்னா மூக்கல என்ன பண்ணுவ? நான் சொல்றதை கேளுங்க, என்ன பார்த்து சிரிக்காதீங்க. பிளீஸ் என்ன பார்த்து பயப்படுங்க. என்ன பார்த்து பயப்படுங்க. நான் கோணமூக்க, நீங்க எல்லாரும் என்ன பார்த்து பயப்படணும். இப்ப இந்த சீனோட கோணமூக்க மந்திர கை இந்த கதை முடிவுக்கு வந்துருச்சு. இல்ல நண்பர்களே, கதை இன்னும் முடியல. அந்த கோணமூக்கனால மந்திர கையை ஏன் பயன்படுத்த முடியல சொல்லுங்க பாக்கலாம். ஏன்னா பட்டன் ஆஃப் பண்ணிருந்தேன். எலும்பா, உண்மையிலேயே நீ பெரிய கில்லாடிதாயா. சூப்பர் வேலை செஞ்ச எலும்பா. ஒரு நிமிஷம் இல்லைங்க, இது எல்லாத்தையும் இங்க வேடிக்கை பார்க்க நான் வந்திருக்கேன். ஒழுங்கு மரியாதையா அந்த மந்திர கைய என்கிட்ட கொடுத்துருங்க. எப்படி? நேத்து ராத்திரி அப்படி என்னத்தை தின்னு துவச்சானோ? கிளம்புறேன். சபாஷ்
கிரிப்பி. வா, இந்த சந்தோஷத்தை நம்ம பார்ட்டியில கொண்டாடலாம். நீ யாரு எனக்கு பார்ட்டி கொடுக்கறதுக்கு? ஏ பல்பு முக்கா, இனிமே நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? ஓகே நண்பா. சரி வா, கேட்டு என்ன நண்பா, ஜாகிரதா. சரி, இந்த கை இப்ப யாருக்கு சொந்தம்? இதோட சக்தி இருக்கிறதுனால என் கோடாலி எனக்கு திரும்ப கிடைச்சிடும். அந்த கோடாரி கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம ஜாலியா ரைடு போய் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடலாம். எனக்கு இது தேவையே இல்ல. எனக்கு தான் பிரீத்தி இருக்காளே இல்ல. இந்த கையாலே வச்சா தெரியும் உனக்கு. வேண்டாம் வேண்டாம். பாருங்க, எல்லாரும் சீக்கிரமா இங்க இருந்து போக, இல்லன்னா மறுபடியும் என்னோட பிளைட்ட நான் மிஸ் பண்ணிடுவேன். இப்ப இவன் கடைசியா என்னதான் சொல்ல வரான்? ஜூப்ளிக்கு போனா கொஞ்சம் இருப்பா, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியல. எனக்கும் தான். அப்படி பாடு, இந்த சின்ன மான்ஸ்டர் ஜூபிட்டருக்கு போற பிளைட்ட மிஸ் பண்ணிடுச்சு. அது மட்டும் இல்லாம இந்த மான்ஸ்டர் எப்படியாவது அதுவும் சீக்கிரமா அந்த இடத்துக்கு போயாகணும், அதானே? இப்போ இது பிளைட்டுக்கு பதிலா தனக்கு பர்சனலா ஒரு ஹெலிகாப்டர் ஆர்டர் பண்ணிருக்கோம், அப்படித்தானே? சரியா சொன்ன. அப்படின்னா நாம இப்ப வீட்டுக்கு போலாம். உன்னுடைய இந்த மந்திர கை ஹெல்ப் எல்லாம் உனக்கு தேவையே இல்லை. பாபா, இப்ப அது கொஞ்சம் இழிச்சவாயா பாபா. சிரிக்க மாட்டேன்னா பரவாயில்ல, குள்ளுக்கு ஒரு முத்தமாவது கூட பிளீஸ். இந்த மந்திர கை இல்லனாலும் எல்லா வழியும் நம்மளால நம்பிக்கையோடு செய்ய முடியும். அப்படி இருக்கும் போது எதுக்கு நமக்கு தேவையில்லாம இந்த மந்திர கை? சொல்லுங்க. நமக்கு தேவை மந்திர கை இல்ல, ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற நம்பிக்கை. இருங்க, நான் ஹெலிகாப்டர் கொண்டு வரேன். என் கோடாலிய கொடுக்கவா வந்திருக்கீங்க? இல்ல, கோணமூக்கனை நீ சித்திரவதை பண்ண காரணத்துக்காக உனக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு வந்திருக்கேன். இப்ப எதுக்காக எங்களை அரெஸ்ட் பண்றீங்க? இப்ப எங்களுக்கு வேண்டியது அரெஸ்ட் இல்ல, ரெஸ்ட். கோணமூக்கனை தோக்கடிச்சிருக்க ரெஸ்ட் தேவையில்லையா? அந்த கோணமூக்கனை தோக்கடிச்சு இந்த உலகத்தையே நாங்க காப்பாத்திருக்கோம். என்ன ஜட்ஜையா சொன்னது புரிஞ்சதுல? ஓகே ஜட்ஜையா, அப்படியே எனக்கு என் வேலையை திருப்பி கொடுத்துருங்களேன். சாரி சிங்கி செல்லம், நீ அடுத்த தடவை ட்ரை பண்ணு. உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். சந்தோஷம். நாம நிச்சயமா விட மாட்டேன் எலும்பா. இதுக்கு நான் பழி வாங்க நிச்சயமா நான் வருவேன். ரொம்ப குறும்புக்கார பொண்ணாக இருக்காளே, ஆட ஆட. அந்த கையை ஒழுங்கா என்கிட்ட கொடுத்துரு பிரீத்தி. எலும்பா, இவனுக்கு என்ன ஆச்சு? அவனை பாரு. அதெல்லாம் விட முதல்ல நான் சொல்றதை கேளு. என் பேரு பில்லு. நான் எதிர்காலத்துல இருந்து வந்திருக்கேன். எதிர்காலத்தை ஒருத்தங்க அழிச்சிட்டாங்க. அது யார் தெரியுமா? இதோ இவனா. என்னது, நானா? எனக்கு எந்த வேலையும் இல்லைன்னு நினைக்கிறியா? போய் ட்ரெஸ் போட்டு வா. ஐயா, நீயும் பில்லு நானும் பில்லு. அம்மா, உன் ட்ரௌசர் எங்கப்பா காணோம்? அம்மா, டைம் மிஷின் வரும்போது எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு வேண்டிய என்ன? சொல்லுப்பா ப்ளீஸ் சொல்லுப்பா சொல்லு. ஆமா, ஊரை வேத்து ஊத்துச்சா, அதான் கழட்டி வச்சுட்டேன். சூப்பர். இனிமே இந்த மந்திர கை யார் கைக்கும் போகாம நான் பாத்துக்கிறேன். இத ஒரு பத்திரமான இடத்துல போய் மறைச்சு வச்சிடுறேன். சூப்பர். இவனோட இந்த ரகசிய இடத்துக்கான இன்னொரு சவி ஏன் கிட்ட இருக்கு. எலும்பா, என் நண்பா, நீ எதிர்காலத்தையே காப்பாத்திடுவா. அங்க பாருங்க, கோணமுக்கு வந்துட்டான். கோணமூக்கனா? எங்க எங்க இருக்கா? ஆமா, இப்போ நான் எங்க இருக்கேன்? பசங்களா, நான் இப்ப எங்க இருக்கேன்? எல்லாரும் கவனிச்சிங்களோ? இவன் எல்லாத்தையும் மறந்துட்டோம் போல இருக்கு. சரி வாங்க, அவன் ஞாபக சக்தியை திரும்ப கொண்டு வருவோம். பகல உலகத்தை அரசன், காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க. போவும் கோணமூக்கு. சரியா சொன்ன, ரொம்ப சரியா சொன்ன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஸ்டோரி எண்ட்ஸ். எனக்கு கிடைச்சிருச்சு என் கோடாலி. இனிமே எதிரில வரவங்க எல்லாரும் காலி. சரி நண்பர்களே, நானும் என்னுடைய எதிர்காலத்துக்கே போறேன். குட் பை ஃபியூச்சர் பில்லு. அடுத்த தடவை வரும்போது அது ட்ரெஸ் போட்டுட்டு வாப்பா. சரி, போறதுக்கு முன்னாடி ஃபியூச்சர் பத்தின ஏதாவது சீக்கிரம் சொல்லிட்டு போயேன். எதிர்காலத்துல உனக்கு கல்யாணம் நடக்க போகுதே.
ஆனா யாரு கூடன்னு சொல்லவே இல்ல. இங்க பாருங்க, சொல்ல போற விஷயத்தை எல்லாரும் காது கொடுத்து கேளுங்க. இந்த வேலையை கஷ்டப்பட்டு திரும்ப வாங்கிருங்க, அதனால தொல்லை கொடுக்காதீங்க. நான் ரொம்ப நேரமா உங்ககிட்ட ஒன்னு சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஆனா என்னால சொல்லவே முடியல எலும்பா. ஆக்சுவலா மேட்டர் என்னன்னா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, சொல்லு பிரீத்தி. எலும்பா எனக்கு பயங்கரமா பசிக்குது, சீக்கிரம் போய் சாப்பிடுறத எடுத்துட்டு வா. ஏய், சாப்பாடு. இப்படிப்பட்ட வேலையை ஏன் என் தலையில கட்டுறாங்கன்னு புரியலையே. ஏன்னா நீ ஏன் அடிமை? அது மட்டும் இல்ல, எலும்பை என் நண்பன். இது வேறயா? படம் ரொம்ப கேவலமா இருந்துச்சு. இந்த வேலையை நான் எதுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னே புரியல. ஏன்னா நீ என்னோட அடிமை. அது மட்டும் இல்ல, நெட்ட கோக்கை என் நண்பன். அப்படிங்கிறியா?